மாதவா, டேய் மாதவா, டேய் கொஞ்சம் எந்திரடா, எந்திரடா. போயிட்டான்டா நம்ம சந்திராண்ண. சந்திரண்ண சந்திராண்ண நம்ம விட்டு போயிட்டான்டா. அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். ஹார்ட் அட்டாக். சந்திரண்ண அப்பா கண்ணா, இந்தப்பா பேட்டு, பால் இருக்கு. அப்பா, எனக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்க. என்னை அப்பா கூட கூட்டிகிட்டு போகல. எங்கே போனாலும் நம்ம ஒன்றா தானேப்பா போவோம். இதில் எந்த நட்சத்திரம் எங்கள் அப்பா. எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா பக்கத்துலேயே எனக்குன்னு ஒரு இடம் தனியாக இருக்கணும். நானும் சீக்கிரம் வந்துடுவேன். அப்பா நீங்கள் போனதுக்கப்புறம் அம்மாவும் அக்காவும் மனசு உடஞ்சி போயிட்டாங்க. அவர் தான் எங்கள் எல்லோரையும் விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே அவருக்கு நான் சொல்கிறது எங்கேருந்து கேட்கும்? நான் சொல்கிறத ஒரு வாட்டி கேளுங்கப்பா. அதுக்கப்புறம் நான் உங்கள் சம்மதத்தோடு வீட்டுக்கு போயிடுவேன்ப்பா. நாங்கள் எல்லோரும் அந்த இது ஆகிட்டோம். நீங்கள் போனதுக்கப்புறம் யாருப்பா எங்களை மதிப்பா? அப்பா, அக்கா, நான் உங்களை விட்டுட்டு போகிறேன். இனிமேல் நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நீ ஏன் இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லல? திருப்பி வீட்லயே கொண்டு போய் விட்டுற போறீங்கன்னு பயந்துட்டேன். உனக்கு நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வரணும்னு தோணல? வரணும் தான் நினச்சேன். ஆனால் இங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு வர மனசு இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா இல்லாத வீட்டில் நான் எப்படி வர முடியுமாம்மா? ஆனால் நான் என் ஃபோட்டோவை பேப்பரில் பார்த்தோன்னே அம்மாவையும் அக்காவையும் பார்க்கணும்னு தோணுச்சு. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மையா யோசிச்சிருக்க. அர்ச்சனோட அம்மா இப்போ ராதிகாக்கா, ராதிகாக்கா, ராதிகாக்கா,
ராதிகாக்கா எங்க? ராதிகாக்கா எங்க? ஓ அங்கயா? ராதிகாக்கா, ராதிகாக்கா, நம்ம அர்ஜுன் கோயம்புத்தூர்ல இருக்கானா? என்ன நீ நிஜமாவே சொல்ற? அர்ஜுன்? உண்மைதான்க்கா. மாதவன் இப்பதான் போன் பண்ணான். அவன் கோயம்புத்தூர்ல அர்ஜுனை பார்த்தானா? ஒரு பெரிய வீட்டுல ராஜகுமார மாதிரி இருக்கானா? அர்ஜுன், அர்ஜுன். அக்கா, ராதிகாக்கா, ராதிகாக்கா, என்னாச்சு? என்னாச்சு? அக்கா, என்னமாச்சு? அக்கா, என்னாச்சுக்கா? கண்ணு. யாராவது போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, போங்க. வேலு, இங்க வா. இதோ வரமா. டேய் யாரா நீ கொல்ல விடுறா டேய் யாரா நீ கொல்ல விடு விடு சொல்றல விடுறா டேய் சொன்னா கேளு அடி வாங்கி செத்துரு டேய் வர கொல்ல விடு விடுறா கொல்ல விடு சொன்னல விடுறா டேய் அம்மா அம்மா உங்க பையனை யாரோ தூக்கிட்டு போறாங்கம்மா. வேலு, 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 வா. ஹலோ, என்ன எப்படி நடந்தது? ராஜா, இது நிச்சயமா அவன் தான். அந்த வீரப்ப இந்த மாதிரி கேவலமான வேலையில அவன் தான் செய்வான். அண்ணா அண்ணா வேலு. பயப்படாத. பிரசாத், நீ சீக்கிரம் போய் வண்டி எடு. ஓகே சார். நீங்க வாங்க. இல்ல இங்க யாரும் இல்ல. இங்கத்த விஷயத்தை அப்புறமா பாத்துக்கலாம், வாங்க. 4 கோடி எனக்கு, உனக்கு 1 கோடி, சரியா? டேய் சும்மா இருக்கிற உனக்கே 1 கோடி கிடைக்குது இல்ல? क्या बोल रहा? 1 crore 1 crore. हाँ हाँ யாரு ராஜாவா? நம்ம ராஜாவா? ஏய் ஓ நான் ஒரு தப்பு பண்ணலையா ராஜா? டேய், வாங்க. ராஜா, எதுக்கு இதெல்லாம் பண்ற? நான் என்னப்பா தப்பு பண்ண? நிரபராதிகளோட கையில சூடு வச்சு ரசிச்சப்ப நீ யோசிக்கலாம்ல, கடவுள் நிச்சயமா உனக்கு ஒரு நாள் இந்த தண்டனையை கொடுப்பான்னு. எங்கடா பையன்? அதோ அந்த பையன் கிடையாது, வேலு எங்க? யாரு? வேலுவா? எனக்கு எதுவும் வேண்டாம். எதுவும் என்னோட மொத்த சொத்தும் ஃபேக்டரியும் நான் மீனாட்சி பேர்ல எழுதி வச்சிட்டேன். மீதி இருக்கிற எங்களோட வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். ஒரு கடமை பாக்கி இருக்கு. வேலுவா அவன் அம்மா கிட்ட ஒப்படைக்கணும், ஒரு சின்ன கீறல் கூட விடாம. அதுக்கு நான் என்ன பண்றது? சொல்லுடா, எங்க வேலு? நீங்க தான் ஃபோன் பண்ணீங்கல்ல, இனிமே தான் எல்லாமே ஈஸியா முடிய போகுதுன்னு எனக்கு 10 லட்சம் கொடுக்காம இருக்க கூடாது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனை நீங்க கொன்றுறணும். கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, விட்டுருங்க. என்னடா பைத்தியக்காரத்தனமா வளர்ற லூசு பயல, உன்னை கொண்டு வச்சாக்க. ஐயோ இவன் தான் நம்ம வேலுவ. டேய், என் வீட்டு சோத்தை தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றியாடா? அடிக்காதீங்க. ஏய், நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னை என்னைக்கே கொன்னு இருக்கணும்டா. துரோகங்கிறது ஒரு ரத்தத்திலே கலந்து இருக்குடா. அப்பா மேல கை வச்சிட்டல. இவெல்லாம் ஒரு அப்பன். இவனோட குணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஜாக்கிரதை, வாங்கடா போலாம். ஏதோ ஒரு அநாத பையனுக்கு அந்த ஃபேக்டரிய கொடுப்பானா, கொடுக்க விட்டுருவனா? என் புள்ள முதல்ல அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டட்டான், அதுக்கப்புறம் என் ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன். எத்தனை வருஷமா என் மனசுல நான் கட்டி வச்சிருந்த கோட்டை அது. அதுக்காக தான் நான் அந்த வீரப்ப முதலியார அங்கிருந்து துரத்தி அடிச்சேன். கூடையே இருந்து குழி பறிக்கும் போது அதுக்கு பலிகடாபா எனக்கு ஒரு அப்பாவி வேணும்ல. சுபையா, நான் உடனடியா உன்னை தனியா பார்க்கணும். வா.
என்னாச்சு? யாரோ எங்களை பார்த்துட்டாங்க. ஒரு வேலையை கூட முழுசா செய்ய துப்பு இல்ல. இன்றைய தோல்வி நாளைய வெற்றி. உங்களுக்கு ஃபேக்டரி கிடைக்கும் போது எனக்கு 10 லட்சம் கிடைக்கும்ல. ஏறா போலாம். சார் ஏன் கேக்குறீங்க? அந்த பையனை உங்க ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சு கொல்றதா தான் சார் பிளான். ஏன் ஃபார்ம் ஹவுஸ் இல்லையா ராஜா? சீக்கிரம் போங்க, போய் காப்பாத்துங்க. ராஜா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ராஜா. பிரசாந்த், சின்னதுரை நீயும் போ, போய் ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணு. போ போ. அண்ணா இருக்கு, நானும் வரேன். ஓகே. எங்க ஓட பாக்குறீங்க? உங்க 2 பேருக்கும் அக்னி காவடி உண்டு. வாங்க. பிரசாந்த் அங்கிள், பிரசாந்த் அங்கிள் காப்பாத்துங்க. பிரசாந்த் அங்கிள் என்ன வந்து காப்பாத்துங்க, என்னால பிடிக்க முடியல அங்கிள். பிரசாந்த் அங்கிள், என்னால பிடிக்க முடியல அங்கிள். கெட்டியா பிடிச்சுக்க.
அம்மா அர்ஜுன், அம்மா அம்மா அர்ஜுன், அம்மா அக்கா ரொம்ப நன்றி. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். நாங்க இவனை கூட்டிட்டு போட்டுமா? என்னங்க கொண்டு போக வேணாம்னு சொல்லுங்க. இதெல்லாம் நாம முன்னாடியே எதிர்பார்த்தது தானே. பெத்த அம்மா கூட போக கூடாதுன்னு சொல்ல நமக்கு என்ன உரிமை இருக்கு? எப்பவோ நமக்கு இவனுக்கு ஒரு பந்தம் இருந்திருக்கணும். அப்படி நினைச்சுக்க வேண்டியதுதான். எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வாப்பா. பாட்டிமா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். நீ நல்லா இருப்ப. மீனா ஆண்டி, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? பூஜாரியில் சாமி ஃபோட்டோ தான் வைப்போம். அவங்க 2 பேர் ஃபோட்டோவும் வைக்கணும்னு அம்மா கிட்ட சொல்கிறேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க, இது ராஜா சார் உங்களுக்காக கொடுக்க சொன்னாரு. பசங்க 2 பேரையும் நல்லா படிக்க வைங்க. இவங்க 2 பேருக்கு எந்த குறையும் வரக்கூடாது. என்ன தேவை இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்க. அர்ஜுனோட வாழ்க்கையோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டுக்காக நாங்க எப்போதும் காத்துக்கிட்டு இருப்போம். பிறந்ததுல இருந்து இந்த பங்களா தான் எனக்கு எல்லாமே. அருந்ததி அக்கா தான் என் வாழ்க்கையில உறுதுணையா இருக்காங்க. எனக்கு அம்மாவா அக்காவா பசங்க இல்லைனாலும் அந்த கவலை எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போதும் சிரிக்கிற முகத்தோடு தான் அவங்களை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்போ அர்ஜுனை கூட்டிட்டு போறதுனால அவங்க தளர்ந்து போயிட்டாங்க. மனசு நிறைஞ்சு நிற்கும் போதுதான் நீங்க அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் நம்புறேன். வா. அம்மா, இவனை பெத்தது நானா இருக்கலாம். ஆனா மறுஜென்மம் கொடுத்தது நீங்க தான். ஒண்ணு இல்ல, ஒரு ஆயுசுக்கும் அழ வேண்டியத நான் அழுது முடிச்சிட்டேன். இனிமே இவனால உங்க கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட இவன் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையாது. ஏன் எல்லாரும் வருத்தப்படுறீங்க? கோயம்புத்தூரா இருந்தாலும் குற்றாலமா இருந்தாலும் இவன் நாம எல்லாரும் இஷ்டப்படுற நம்ம வேலு. இல்ல 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 அர்ஜுன் இல்ல வேலு, அச்சு வேலு.